அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து டே 1ல இருந்து நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த சீசன் தான் நம்ம புதுசாக சேனல் ஆரம்பித்து நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து 2 சீசன் வேறு சேனலில் நான் பண்ணியிருக்கேன். இந்த புது சேனல் ஆரம்பித்து இந்த டே 1ல இருந்து நம்ம ரிவ்யூ பண்ணி இன்னைக்கு வந்து மோரார்லெஸ் 104 நாட்கள் வந்து முடிய போகுது. நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பேசியிருக்கோம், நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு வீடியோலையும் நான் வந்து பேசும்பொழுது ஒரு கனத்த இதயத்தோடு நான் பேசலை, ரொம்ப ஹெவி ஹார்ட்டோடு நான் பேசலை. எப்பயுமே நான் வந்து இவ்வளவு எனக்கு சீரியஸாக இது வந்து எப்படி என்னால் விவரமாக சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு கிளியராக வார்த்தைகள் வரமாட்டேங்குது. இந்த மாதிரி நான் என்றைக்குமே எந்த வீடியோவுக்குமே வந்து தடுமாறினது கிடையாது. முதல் முறையாக என் வாழ்க்கையில் நான் பேசுகிற ஒரு வீடியோவில் நான் ரொம்ப நர்வஸாக இருக்கிறதும் ரொம்ப தடுமாறுறதும் என்ன பேசுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். ஒரு பக்கம் சொன்ன மாதிரி ஒரு கனத்த இதயத்தோடு பேசுகிறேன் அப்படின்னா அது இந்த வீடியோவை தான் நிச்சயமாக இருக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த பிக் பாஸில் 3 வருட அனுபவங்கள் இருக்குது. இந்த 3 வருஷம் அனுபவத்தில் எனக்குன்னு இந்த பிக் பாஸில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இப்போ வரைக்குமே டச்சில் இருக்கார். அது சீசன் 6 ஆன விக்ரமன் அவர்கள். அந்த சீசனுடைய ரன்னர் அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக வந்து நம்ம வேற ஒரு சேனலில் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் அவர் வந்து ரன்னர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது கூட, ஏன்னா நான் பர்சனலாக அவரை வந்து என்னுடைய அண்ணன் அப்படின்ற மாதிரி, கூட பிறக்காத ஒரு அண்ணன் மாதிரி நான் அவரை பார்த்தேன். அவ்வளவு நெருக்கமான ஒரு 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 எமோஷ்னல் பாண்ட் எனக்கும் அவருக்குள்ளே இருந்துச்சு. வந்த பிறகு தான் அவருக்கு நான் யாருன்னு தெரியும். உள்ளே இருக்கும்போது அவர் பேசிய விஷயங்கள், அவர் அந்த வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்ட விஷயங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி முதல்ல நான் பேச ஆரம்பித்தது. அவர் வந்து எவிக்ட் ஆகிட்டாரு ரன்னர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியும் போது கூட நான் உடஞ்சி போனேன். ஆனால் அழலை, உடஞ்சி போனேன். ஆனால் எனக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வரல. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஈஸியாக அழுக வராது. இது வந்து சும்மா நான் வந்து உருட்டுற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அதான் உண்மை. அவ்வளோ ஈஸியாக நான் அழமாட்டேன். ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அந்த லிமிட்டை கிராஸ் பண்ண பிறகு தான் எனக்கு வந்து அந்த கண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரும். ஈவன் என்னுடைய பாட்டி, என்னுடைய தாத்தா, அவங்களோட இறப்புல கூட எனக்கு வந்து அழுதது கிடையாது. ஓப்பனாக சொல்கிறதுல வந்து எனக்கு வெக்கப்படுறதுக்கோ கூச்சப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஆனால் அழுதது கிடையாது. ஸோ இது ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைய வரைக்கும் நான் வந்து விக்ரம் அண்ணா கூட டச்சில் இருக்கேன். அவருடைய கல்யாணத்துக்கெல்லாம் நான் வந்து போயிருக்கேன், என்னை கூப்பிட்டாரு நிறைய. நான் வீட்டுக்கு போவேன், ஒரு விருந்தாளி மாதிரி கிடையாது, தம்பி மாதிரி. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ போவேன், அம்மா அப்பாவை பார்ப்பேன், பேசுவேன், எல்லாமே அப்படி இருக்கும். அப்பா எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுவார், நிறைய விஷயங்கள் பேசுவார். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். அப்போ கூட அந்த மனுஷன் வெளியில் போகும்போது எனக்கு அழுக வரல. இன்னைக்கு ஜாக்லின் அப்படிங்கிற அந்த பொண்ணு போகும்போது நான் வந்து அழுவன்னு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல. ஆனால் அந்த பொண்ணு அங்கே பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள், அந்த பொண்ணு எவிக்டட், நீங்கள் 2 செகண்ட் லேட்டாக வந்துட்டீங்க, அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து லேட்டாக வந்துட்டோம் போல். அவங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் வந்து ஒரு மாதிரி ஒரு பயத்தை ஜாக்லினுக்கு கொடுத்துருச்சு. அந்த பொண்ணு அங்கேயே உடஞ்சி போச்சு, சுத்தமாக உடஞ்சி போச்சு. அப்போ அந்த இடத்துல ஜாக்லின் என்ன மென்டலி எதை கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்களோ அதை லிட்ரலாக டிவியில் பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணியிருப்போம், நிச்சயமாக ஃபீல் பண்ணியிருப்போம். அது யாரோட ஃபேனாக இருக்கட்டும், யாரை வேணால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் வந்து வலிச்சிருக்கும். அப்படிதான் எனக்கும் இங்கே உட்காந்துருக்கும் போது அங்கே ஜாக்லின் என்ன கோத்ரூ பண்ணுறாங்களோ அது அப்படியே என் மண்டைக்குள்ளே ஓடுது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் உடஞ்சி அழுதேன் அப்படின்னா அது ஜாக்லினுக்காக மட்டும்தான். இது ஏன் தெரியுமா இந்த இடத்துல நான் சொல்கிறேன்? ஆக்சுவலாக நார்மலாக ஒரு எவிக்ஷன் நடக்கிறதுன்றது வேறங்க. இப்போது ஓட்டு இல்லை, வார இறுதியில் வீக்கெண்ட் எபிசோடில் உங்களுக்கு ஓட்டு இல்லைங்க, நீங்கள் தான் இந்த வாரம் எவிக்டட் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க எவிக்ட் ஆகி போகிறதுன்றது வேறு. மக்கள் ஆதரவு இல்லை, அதனால் அவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக அதை கடந்து போயிடலாம். ஆனால் ஒரு சேனலோடு சேர்த்து இந்த வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுத்த கண்டஸ்டன்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணு வெளியில் போகணும், எப்படியாச்சும் அந்த பொண்ணை வெளியில் அனுப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி என்னென்ன பித்தலாட்டங்கள் பண்ண முடியுமோ, என்னென்ன விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டாக கொண்டு வர முடியுமோ, ஜாக்லினால ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை எப்படிலாம் உருவாக்கி அந்த பொண்ணை வெளியில் அனுப்ப முடியுமோ திட்டமிட்டு அவனுங்க மேலே குறை வராத அளவுக்கு பக்காவான ஸ்கெட்சை போட்டு ஒரு பொண்ணை
வெளியில் அனுப்பியிருக்கானுங்க அப்படின்றத ஏற்றுக்க முடியல. இன்னைக்கு நடந்த டாஸ்க், இந்த பணப்பெட்டி இந்த வாரம் நடக்குது இல்லையா, இந்த பணப்பெட்டியில தொடர்ச்சியா ஜாக்லினுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கு இந்த சேனல், எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கு யோசிச்சு பாருங்க. முதல் சுற்றுல முத்துக்குமரனும் ரயனும் விளையாடுறாங்க. அப்போ முத்துக்குமரன் கை தூக்குனாரு சொல்லிட்டு முத்துக்குமரனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பவித்ராவும் ஜாக்லினும் அங்க போய் நிற்கும் பொழுது மூணாவது சுற்று, அப்போ முதல்ல போறது ஜாக்லின் தான். அப்போ இந்த பிக் பாஸ் வாயில என்னத்தை வச்சிருந்தாருன்னு தெரியல, வாயை மூடிட்டு இருந்துட்டாரு. அப்போ ஜாக்லின் தான் போகணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஜாக்லின் போய் அழகா அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள கம்பீரமா உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அதை அந்த ஆள் பண்ணல. அந்த ஆள் மாறா என்ன பண்ணிட்டான், 2 பேரும் பேசி முடிவு எடுத்துக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் எந்தெந்த இடங்கள்ல ஜாக்லினை தோற்கடிக்கணும்னு சொல்லி இவங்க வேலை செஞ்சிருக்காங்கன்றத வரிசையா நான் சொல்லிட்டாங்க. அவனுங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆப்ஷனை அவங்க கிட்ட கொடுத்தா அப்படின்னா ஜாக்லின் விட்டு கொடுத்துருவா அப்படிங்கிறது அவனுங்களுக்கு தெரியும். அதனாலேயே இவனுங்க டிசிஷனை சொல்லாம இப்ப முத்துக்குமரனுக்கு என்ன ரூல்ஸோ அந்த ரூல்ஸ் தானே இங்கேயும் நீங்க சொல்லியிருக்கணும், சொல்லலை. ஜாக்லின் அந்த வாய்ப்பை பவித்ராவுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே டிசிஷனை நீங்களே பேசி எடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பவித்ரா கேட்க ஜாக்லின் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த இறுதி சுற்று நீங்க எடுத்துக்கோங்களேன், ஒன்னொன்னா நம்ம ஒரு இறுதி சுற்று எடுத்துக்கோங்க. அனௌன்ஸ் பண்றாரு பிக் பாஸே நேரடியாக அனௌன்ஸ் பண்றாரு. எப்பயுமே டாஸ்க் லெட்டர்ல தான் வரும். பிக் பாஸே நேரடியாக அனௌன்ஸ் பண்றாரு 80 மீட்டர் கொடுக்கப்பட்ட நேரம் 35 வினாடி. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு, எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஆக்சுவலா இவனுங்க ஸ்கெட்ச் போட்டு அந்த பொண்ணை தூக்கி இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல மஞ்சரி சொல்லும் போது எனக்கு தெரியுதுங்க. மஞ்சரி பேசக்கூடிய ஒரு விஷயத்த கட் பண்ணாங்க லைவ்ல, அதை நான் சொல்றேன். முதல்ல இந்த டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் 6 பேரையும் உட்கார வச்சு எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? பணப்பெட்டியை எடுக்க போன அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ எடுக்க போன 5 பேருமே அவங்களோட அனுபவத்தை சொல்றாங்க. ஜாக்லினுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. மென்டலி ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணி இது விஷம், எப்படி இது விஷம், இதை குடிச்சா நான் செத்துருவேன்னு தெரியும், நான் குடிக்க கூடாதுன்னு தான் இருக்கேன், ஆனால் என்னை கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி என்னை குடிக்க வச்ச மாதிரி தான் இந்த டாஸ்கை ஜாக்லினை கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி வேற வழி இல்லாம விளையாட வச்சிருக்காங்க. மென்டலி ஜாக்லினை உடைச்சி இதை நீ செஞ்சுதான் ஆகணும், இதை நீ செய்யலை அப்படின்னா நீ ஒரு எப்படி சொல்றது, நீ ஒரு கோலை அப்படின்னு வாட் எவர் அப்படின்ற ஒரு பின்பத்தை உருவாக்குறதுக்காகவே பிக் பாஸ் இந்த கேள்வி கேட்கிறாரு. எல்லாரும் பதில் சொல்றாங்க, ஜாக்லினால பதில் சொல்ல முடியல. அந்த இடத்துலயே ஜாக்லினுக்கு என்ன ஃபீல் வருது? கில்ட் ஃபீல் வருது. ஐயோ நம்ம போலையே, ஐயோ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. இது ஒண்ணு. அடுத்ததாக இந்த டாஸ்க் சொல்றாரு 80 மீட்டர் 35 வினாடின்னு சொன்ன உடனே 3 பேர் எந்திரிச்சு ஓடுறாங்க. முதலாளாக ஜாக்லின் போறாங்க, ரயான் போறாப்புல, முத்துக்குமரன் போறாங்க. சரிங்களா? அங்க பிக் பாஸ் பவித்ரா வெர்சஸ் ஜாக்லின் அங்க நிற்கும் போது முடிவை நீங்களே எடுங்கன்னு சொன்ன அந்த பிக் பாஸ் இப்போ இவங்க ஜாக்லின் தான் முதலாளா கத்துனாங்க, அதனால ஜாக்லினுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் போதே ஜாக்லின் சுதாரிச்சிருக்கணும். சுதாரிக்கல. சொல்லிட்டாரா? ஜாக்லினுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துறாங்களா? ஜாக்லின் ரெடி ஆயிட்டாங்க. எப்படி? ஜாக்லின் ரெடி ஆயிட்டாங்க. ரெடியான பிறகு நம்ம ரயன் ஜாக்லின் கிட்ட சொல்றாரு, நீ போகாத, நீ பணப்பெட்டி எடுக்காத, பாதிலே ஓடி வந்துரு, நிச்சயமா உன்னால முடிக்க முடியாது. ஏன்னா பவித்ராவுடைய வேகத்துல நீ ஓடுனா கூட நீ முடிக்கிறதுக்கு 40 செகண்ட் தேவை அப்படின்னு ரயன் அவ்வளவு அழகா சொன்னான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? சௌந்தர்யா அவர்கள், அதான் வெளியில இருக்கிற அவனுங்களும் ஒரு சதி, உள்ள இருக்க வந்த இந்த ரீஎன்ட்ரி கண்டஸ்டன்ஸ் இந்த சீசன் கெட்டு போனதுக்கு 2 ரீசன், இந்த வாரம் வைக்கப்பட்ட அந்த பணப்பெட்டி அண்ட் இந்த ரீஎன்ட்ரி சுற்று. இவனுங்களெல்லாம் உள்ள அனுப்பி ஒரே வாரத்தில் வெளியில் அனுப்புறதை விட்டுட்டு 2 வாரங்கள் இவனுங்களை உள்ள வச்சு அந்த டாப் 6 ஃபினாலேலுக்கு போகக்கூடிய அந்த கண்டஸ்டன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சி மன ரீதியாக அவங்கள குத்தி காயப்படுத்தி இன்னைக்கு ஒரு பொண்ணை எவ்வளவு டெப்ரெஷனுக்கு உள்ளாக்கி நீங்க அனுப்பியிருக்கீங்க. அந்த பொண்ணு போகும்போது தைரியமா போயிருச்சு, ஆனா மனசார அவங்களுக்குள்ள அந்த தைரியம் இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. வெளியில அவங்க தைரியமா போற மாதிரி போறாங்க, உள்ளுக்குள்ள அவங்க எவ்வளவு கோத்ரூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். யோசிச்சு பாருங்க மக்களே, முதல் வாரத்துல இருந்து நாமினேஷன், முதல் வாரத்துல இருந்து
இருப்போமா போயிடுவோமா அப்படின்ற சந்தேகத்திலேயே 15 வாரங்கள் அந்த பொண்ணு கடந்து வந்திருக்கு. எந்த ஒரு அப்ரிசியேஷனும் இந்த வீட்டுக்குள்ள வாங்காத ஒரே பொண்ணு ஜாக்லின். கேப்டன்ஷிப் டாஸ்க்ல வெல்ல முடியல, பிளான் பண்ணி தோக்கடிக்கிறாங்க, எந்த விதமான டாஸ்க்லையும் நம்மளை ஜெயிக்க விட மாட்டாங்க, யாருமே நம்ம கூட வந்து உண்மையா இல்லை, எல்லாருமே நம்மளை நாமினேட் பண்றாங்க, எல்லாருமே நம்மளை முதுகுல குத்துறாங்க. பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடையாது, விஜய் சேதுபதி கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடையாது. மக்கள் விரும்ப மாட்டாங்க. முதல் வாரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கான ஆடியன்ஸை சம்பாரிச்சு 15 வாரங்கள் அந்த பொண்ணு போட்ட அந்த ஒரு எஃபர்ட்டை 2 செகண்ட்ல காலி பண்ணிட்டாங்க. வெறும் 2 செகண்ட். சுனிதா, ஆனந்தி இவங்க எல்லாருமே ஜாக்லின் கிட்ட போய் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இப்ப சௌந்தர்யா பணம் பெட்டி எடுக்க போனவங்க பாதிலே ஓடி வந்துட்டாங்க முடியலன்னு சொல்லி. அது சௌந்தர்யா அந்த கேமை விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு பாதிலே வந்துட்டாங்க. அத சௌந்தர்யா கிட்ட போய் கேட்காம ஜாக்லின் கிட்ட போய் என்ன பேசுறாளுங்க? சௌந்தர்யா பாத்தியா, இப்ப போய் பாதிலே ஆனந்தி பாதிலே ஓடி வந்துட்டா, இது இன்னொருத்தவங்களோட வாய்ப்பை பறிக்கிற மாதிரி தானே. கொஞ்ச நேரத்தில் ஜாக்லினுக்கும் அதே மைண்ட் செட் வந்துருச்சு. ஆமா கரெக்ட் தான், அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு, இன்னொருத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிருந்தா அவங்க பயன்படுத்தியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நானே யோசிச்சேன். அப்படின்ற லெவலுக்கு முதல்ல ஜாக்லின் வந்து ஆனந்தி பேச்சை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா சுனிதா வந்து பேசுறா, அவ பத்தியா பாதிலே ஓடி வந்துட்டா, அது வந்து அதெல்லாம் ஒரு கெத்தா, அதெல்லாம் ஒரு கட்ஸா, அதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு சுனிதா பேச, இப்படி ஜாக்லின் மண்டைக்குள்ள எண்ணத்தை போட்டானுங்க. நீ பெட்டி எடுக்க போற அப்படின்னா போய் பெட்டி எடுத்துட்டு தான் வரணும், பாதிலே வந்தினா நீ தோத்துட்ட. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, சின்ன வயசுல இருந்து வளர்ந்து இந்த உலகம் என்னதான் நம்மளை வந்து புறக்கணிச்சாலும், என்னதான் நமக்கு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தாலும், என்னதான் நீ ஜெயிக்க கூடாதுன்னு பல பேர் நினைச்சாலும் அதை மீறி நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு உந்து சக்தி இருக்குல்ல, அது சின்ன வயசுல இருந்து ஜாக்லின் கிட்ட அது பை பர்த்தாவே வளர்ந்து வந்திருக்கு. அப்பா இல்லை, அம்மா இருக்காங்க, வயதுல சின்ன தம்பி இருக்கான், இவங்களை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு மூத்த பொண்ணா இந்த சொசைட்டியை நான் ஃபேஸ் பண்ணணும். அதுவும் நான் எடுத்திருக்கிற அந்த ஒரு துறை மிக மிக ஆபத்தான துறை, மிக மிக சவால் நிறைந்த துறை. மீடியா ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது, குறிப்பா பெண்களுக்கு. அந்த மீடியா ஃபீல்டில் வந்து 100ல் ஒரு ஆளா நின்று அதுல வந்து ஒரு ஆளா வந்து தனித்துவமா தெரிஞ்சு சாதிச்சு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து ஒரு பொண்ணு நிக்கிறா அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது ஜாக்லினால எப்படி சாதிக்க முடிஞ்சது? அவங்க எங்கேயுமே அவங்கள விட்டு கொடுக்கல. அந்த ஒரு வீக்னஸை இவனுங்க தூண்டி விட்டானுங்க. ஜாக்லின்குள்ள ஒரு எண்ணம் தோன்றிருச்சு, நம்ம பணப்பெட்டி எடுக்க போனா பாதிலே ரிட்டர்ன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. ரயன் சொன்னதுனால ரயன் சொல்லியும் ஜாக்லின் கேட்காததுக்கான ரீசன் இதுதான். ஒருவேளை நம்ம பாதிலே வந்துட்டோம்னா நம்மளை பயந்தாங்கொல்லின்னு சொல்லிடுவாங்களோ, நம்மளை திறமை இல்லாதவன் சொல்லிடுவாங்களோ, சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறேன்னு சொல்றாங்க, சுயநலவாதின்னு சொல்லிடுவாங்களோ, வேஸ்ட்ன்னு சொல்லிடுவாங்களோ, இந்த மாதிரியான விஷயங்கள் யாரும் சொல்லிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம எனக்காக ஓட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மக்கள் இருக்காங்கல்ல, என்னுடைய விளையாட்டை பார்க்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்களுக்காக நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு டே 1ல இருந்து வெளியில போற வரைக்குமே அந்த பொண்ணு அந்த அவங்களுடைய ரசிகர்களுக்காக மட்டுமே விளையாடி இருக்குங்க. கடைசி வரைக்கும் விளையாடிட்டு போயிருக்காங்க ஜாக்லின். இதுல இவனுங்களோட சூழ்ச்சி என்ன தெரியுமா? 80 மீட்டர் விஷாலுக்கு கொடுக்கப்பட்டது, 60 மீட்டர் கொடுக்கப்பட்ட நேரம் 30 வினாடி. எப்படி கொடுக்கப்பட்ட நேரம் 30 வினாடி. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு 15 மீட்டர்ல இருந்து முத்துக்குமரனுக்கு வந்து 15 செகண்ட்க்கு 30 மீட்டர் கொடுக்குறாங்க. ரயனுக்கு அடுத்த சுற்றுக்கு வந்து அது 45 மீட்டரா மாறுது. அதுக்கு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா, 15 மீட்டரை கூட்டிட்டு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து 25 செகண்ட். அதே பவித்ரா கொடுக்குறானுங்க 45 மீட்டர் 25 செகண்ட். இதை ஜாக்லின் எடுத்திருந்தாங்கன்னா ஜாக்லின் ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய விஷால், சௌந்தர்யா இவங்க 2 பேருக்கும் ஒரே தூரமும் நேரமும் கொடுக்கப்படுது. 45ல இருந்து 60 மாத்துறாங்க, 15 மீட்டர் அதிகரிக்கிறாங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 25ல இருந்து 30 செகண்ட் அதிகமாகுது. இப்போ ஜாக்லினுக்கு நீங்க ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாருக்கும் 15 மீட்டரா ஏத்துற நீங்க எதுக்காகடா ஜாக்லினுக்கு மட்டும் 20 மீட்டர் ஏத்துனீங்க? சோ இவனுங்க பக்காவா என்ன பண்ணிட்டானுங்க, டிஸ்டன்ஸையும் அதிகம் பண்ணிட்டு நேரத்தையும் சுருக்கிட்டானுங்க. அப்படி இருந்தும் ஜாக்லின் அந்த 35 செகண்ட்ல அந்த இடத்த கடந்துடக்கூடாது, வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு இன்னொன்னு என்ன தெரியுமா பண்ணியிருக்கானுங்க? எல்லாருக்கும் இருந்த பணப்பெட்டியை விட ஜாக்லினுடைய பணப்பெட்டி வெயிட் அதிகம். எல்லாரும் சொல்றாங்க, முத்துக்குமரன் சொல்றாரு, போன பணப்பெட்டியை விட இந்த பணப்பெட்டி 2 மடங்கு வெயிட்டா இருக்கு. அப்போ
ஜாக்லின் என்ன பண்ணணும், 80 மீட்டருக்கு ஓடணும், அப் அண்ட் டவுன் 160 மீட்டர் ஓடணும், நேரம் 35 செகண்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கையில் வெயிட்டான ஒரு பெட்டி, பணப்பெட்டின்ற பேரில் வெயிட்டான ஒரு பெட்டி, அந்த வெயிட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளையால் அவ்வளோ தூரம் ஓட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்களால முடிஞ்சுது. 0 செகண்ட்ஸ் வரும் பொழுது அவங்க 2வது டோரை வந்து அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த 2வது டோர்ல இருந்து முதல் டோருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு 2 செகண்ட் தேவைப்பட்டிருக்கு. 37 செகண்ட்ல அந்த வீட்டுக்குள்ள ரீச் ஆயிட்டாங்க ஜாக்லின். அந்த 2 செகண்ட் கணக்கை வச்சு இன்னைக்கு அந்த பொண்ணை வெளில அனுப்பியிருக்காங்க. நியாயப்படி ஜாக்லினுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் 40 செகண்ட். இந்த டாஸ்கை நல்லா அத்லட் தெரிஞ்ச ஆட்களால கூட அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. இம்பாசிபிள் அப்படிங்கிறது ஜாக்லினுக்கு தெரிந்தும் ஜாக்லின் இதை செய்ய தூண்டப்பட்டிருக்காங்க. பிக் பாஸ் வந்து ஜாக்லினை கூப்பிட்டு இது உங்களை நிரூபித்துக்கிறதுக்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்றாரு. உசுப்பேத்தி விடுறாங்க. மஞ்சரி சொல்றாங்க கிளியரா, எத்தனை இடங்களை இவங்களோட புட்டு வந்து, எத்தனை இடங்களை இவங்களோட திட்டம் வந்து வெளிப்பட்டிருக்குன்னு பாருங்க. மஞ்சரி சொல்றாங்க, நான் வந்ததுமே ஜாக்லினை போக வேணான்னு சொன்னேன், பணப்பெட்டி எடுக்காதுன்னு சொன்னேன். இதே தான் முத்துக்குமரனுக்கும் சொல்லியிருக்கிறாங்க மஞ்சரி. வந்து அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் கப்பு என் பையனுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. மஞ்சரிக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது ஜாக்லின் மேல. அவங்க சொன்ன ஒரே விஷயம், 2 பேருமே அந்த பணப்பெட்டி எடுக்க போகாதீங்க, குறிப்பா ஜாக்லின் நீ போகாத அப்படின்னு சொன்னாங்க. ஜாக்லினும் அந்த நேரத்தில் போகலன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்களாம். மஞ்சரி சொல்றாங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. அந்த கான்வர்சேஷன் அப்படின்னு மஞ்சரி சொல்ல வரும்போது அந்த இடத்துல ஒரு கட்டு இருக்கும். ஜாக்லின் போன பிறகு எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஒரு கட்டு, லைவ்ல கட்டு. அந்த கிளிப் கிடைச்சா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். லைவ்ல கட் பண்றாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு, ஏதோ ஒரு டிபேட் போயிருக்கு. அதுதான் ஜாக்லின் என்ன பண்ணிருக்கு, இந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கு தூண்டப்பட்டிருக்கு. ஒன்னு பிக் பாஸ் இப்படி சொல்லிட்டாரு, யோசிச்சு பாருங்க. எல்லாரும் டாஸ்க் விளையாடிட்டாங்க, எல்லாருமே டாஸ்க் விளையாடிட்டாங்க, கடைசியா இருக்கிறது ஜாக்லின். அப்ப ஜாக்லினை உசுப்பேத்தணும்னா என்ன பண்ணணும், இதனுடைய அனுபவம் என்னன்னு எல்லாரும் கேட்கணும். அப்ப ஜாக்லினுக்கு அனுபவம் இருக்காது. ஆப்வியஸா கடைசி பெட்டியை நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜாக்லினுக்கு தோணும். போறாங்க, 3 பேர் போறாங்க. இது வரைக்கும் நீங்களே பேசி முடிவெடுக்குங்க, இது வரைக்கும் நீங்க பேசி முடிவெடுங்கன்னு சொன்ன பிக் பாஸ் என்ன பண்றாரு, ஜாக்லினை மட்டும் சூஸ் பண்ணி அனுப்புறாரு. பணப்பெட்டி வெயிட்டா இருக்கு, நேரம் வந்து குறைவா இருக்கு, தூரம் அதிகமா இருக்கு. இதெல்லாம் விடுங்க. இதை விட ஒரு கேவலமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வந்த உடனே அந்த பொண்ணு நேரம் 2 செகண்ட் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணை அப்படியே அனுப்பியிருந்தா கூட ஜாக்லின் இவ்வளவு உடஞ்சிருக்க மாட்டாங்களா? அந்த பொண்ணை அந்த வீட்டுக்குள்ள வச்சு ஒவ்வொரு நேரமும் அந்த பொண்ணை டென்ஷன் ஆக்கி இருப்போமா போயிருவோமான்னு சொல்லி பயமுறுத்தி என்னாச்சோ ஏதாச்சோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் வந்துட்டேனா மச்சான், நான் வந்துட்டேனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சுத்தமா நொறுக்கி அனுப்பியிருக்கிறீங்களா? இதுல என்னடா உங்களுக்கு ஆசை? இதுல என்ன உங்களுக்கு ஆசை? இப்படி நீங்க பிளான் பண்ணி ஒரு பொண்ணை ஏன் அனுப்பணும்? ஒரு பக்கம் சிவகுமார் அப்படிங்கிற அந்த புறம்போக்கு அந்த ஆளு போற எல்லாருக்கிட்டையும் ஒரே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஜாக்லின் டாப் 5க்கு போக கூடாதுன்னு சொல்லி. ஒரு பக்கம் சுனிதா, ஆனந்தி அவங்க என்னமோ வந்து அந்த பணப்பெட்டி எடுக்காம பாதியிலே வந்துட்டா மிகப்பெரிய குற்றம் மாதிரி அவங்க ஒரு பக்கம் பிரெயின் வாஷ் பண்றாங்க. வர்ஷினி ஒரு பக்கம் கிண்டலும் கேலியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குதுங்க. ஜாக்லின் கிட்ட சொல்லிட்டாங்க, ஜாக்லின் நீங்க தான் வந்து எவிக்ட் ஆகுறீங்க, நீங்க உங்களோட நண்பர்கள்கிட்ட விடை பெற்றுட்டு வெளியில வாங்கன்னு சொல்லும் போது அவ்வளவு நேரமா அழுதுகிட்டு இருந்த ஜாக்லின் அந்த ஒரு நொடி தன்னை தேத்திக்கிட்டு, அது வந்து எல்லாராலையும் அது ஈஸியா முடியாது. இப்ப நான்லாம் அந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னால ஒத்துக்கவே முடியாது. நான் என்னையே ரெக்ரெட் பண்ணியிருப்பேன். நான் பண்ணதுக்கு என்னையே நான் வந்து குத்தம் சொல்லியிருப்பேன், குறை சொல்லியிருப்பேன். நான் ஏன் பண்ணேன்? அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் நான் எடுத்த டிசிஷன் தப்பு கிடையாது. நான் கடைசி வரைக்கும் விளையாண்டுருக்கேன், நான் விளையாடி தான் போறேனே, நான் சும்மா இருந்து போல அப்படின்னு சொல்லி என்னதான் நீங்க சதி வேலை பண்ணாலும், என்னதான் நீங்க இவ்வளவு திட்டங்கள் பண்ணி அந்த பொண்ணை வெளியில அனுப்பியிருந்தாலும் ஜாக்லின் இதை சவாலாக எடுத்து அதை முடிச்சுட்டு தான் போயிருக்காங்க. எனக்காக நம்பி ஷோ பார்க்குற மக்கள், என்னை நம்பி ஓட் பண்ற மக்கள், அவங்களுக்காக நான் ஓடணும்னு சொல்லி ஓடின பொண்ணு. சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணு ஓடிக்கிட்டு மட்டும்தான் இருக்கு. இது வரைக்கும் அந்த பொண்ணுடைய ஓட்டத்துக்கு ஒரு அங்கீகாரமோ ஒரு பரிசோ கிடைக்கலையே அப்படின்னும் போது தான் நமக்கு வருத்தமா இருக்கு. சீரியஸா ஜாக்லின் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா, பொண்ணா பிறந்தது மட்டும்தான். அப்படிதான் எனக்கு தோணுது. ஒரே ஒரு தப்பா அந்த பொண்ணா பிறந்துருச்சு.
இதுவே ஒரு பையன் பிறந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருந்தா, இந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருந்தானா, இன்னைக்கு முத்துக்குமரன்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாது. மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டோம், மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டோம், இன்னைக்கு முத்துக்குமரன் இந்த உயரத்தில் வந்து நிற்கிறாரு. ஜாக்லினுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுமா? நிராகரிப்பு. மக்கள் கிட்ட இருந்து நிராகரிப்பு, நண்பர்கள் கிட்ட இருந்து நிராகரிப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய சக ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட இருந்து நிராகரிப்பு, ஹோஸ்ட் கிட்ட இருந்து நிராகரிப்பு, டீம் கிட்ட இருந்து நிராகரிப்பு. கடைசியில் இந்த சேனல், விஜய் டிவி அப்படிங்கிற சேனல், ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இல்லைன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 8ல கண்டென்ட்டே கிடையாதுடா, என்டர்டைன்மெண்ட். நீங்க ஜாக்லின் வந்து நீங்க சௌந்தர்யாவை என்டர்டைன்மெண்ட்டுக்காக வச்சிருக்கலாம், அங்க கேம்னு ஒரு பொண்ணு விளையாடுறதுக்கு அந்த பொண்ணு மட்டும் தான் இருந்துச்சு. கேர்ள்ஸ் டீம்ல மஞ்சரி, ஜாக்லின், தீபக் இவங்க எல்லாருமே வெளியில் அனுப்பிட்டீங்க. அந்த மாதிரி ஓட்டில்னு சொல்லி அனுப்பியிருந்தா கூட மனசாரி இருக்கும்ல. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு என்ன பெருமையா இருக்கு அப்படின்னா, ஓட்டில்ல அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு உங்களால் அனுப்ப முடியல அந்த பொண்ணை. ஜாக்லின் தன்னுடைய ஒரு கேஜிஎஃப் படம் பார்த்துருப்போம், அதில் வந்து ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்கும். அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் பையன் அவனோட இறப்பை கூட மற்றவங்க தீர்மானிக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஜாக்லின் அவர்கள் அவங்க வெளியில் போகணும் அப்படிங்கிற அந்த டிசிஷனும் கூட மற்றவனை தேர்வு செய்ய விடலை. அவங்க விளையாடி தோற்று வெளியில் போயிருக்காங்க. இது தோல்வி கிடையாது, ஆப்வியஸாக அது தோல்வி கிடையாது. அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அதை முடிக்க முடியாமல் விளையாடி பாதியில் வராமல், பாதியில் எப்படி அது கிளவரான மூவ், ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்லின் ஒரே வார்த்தையாக போட்டு முடிச்சிட்டாங்க, என்னால் போனேன்னா பாதியிலே வர முடியாது. நான் கிடையாது, அது நான் போனேன்னா முடிச்சுட்டு தான் வந்திருப்பேன். ஜாக்லின் நீங்கள் தைரியமாக நெஞ்சை நிமித்திக்கிட்டு நடக்கலாம், ஜாக்லின் காலரை தூக்கி விட்டுட்டு நடக்கலாம். ஏன்னா உங்களை இவ்வளவு பேர் சேர்ந்து இவ்வளவு சதிகள் செய்து தான் வெளியில் அனுப்பியிருக்காங்க. மற்றபடி உங்களை என்ன பண்ண முடியல, மக்களுடைய வாக்கு இல்லைன்னு சொல்லி உங்களை அனுப்ப முடியல. ஜாக்லின், நீங்க ஜெயிக்கிறத பல பேர் விரும்பல, ஆனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அந்த சேனல்ல நீங்க தோத்துருக்கலாம், வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்க. வெளியில உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய படை காத்துக்கிட்டு இருக்கு, மிகப்பெரிய படை காத்துக்கிட்டு இருக்கு. ஜாக்லின் போனதுக்கு உண்மையாவே அந்த வீட்டில் ஃபீல் பண்ண சில பேரை மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. முத்துக்குமரன், மஞ்சரி சீரியஸா அந்த கொஞ்ச நாள் பாண்டா இருந்தாலும் அவங்க ஜாக்லினுக்காக அழுத அந்த அழுகை இருக்குல்ல, உண்மையான கண்ணீர் அது. ரயன், சௌந்தர்யா, ஈவன் சுனிதா சொல்றாங்க பிக் பாஸ் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி. அன்ஷிதாவுக்கும் ஜாக்லினுக்கும் எவ்வளவு சண்டை. அன்ஷிதா வெளியில வந்து ஜாக்லின் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவங்க அவங்க ஒரு பக்கம் உடையிறாங்க. பவித்ரா, ரியா, சாச்சனா இவங்களுக்குள்ள எல்லாருக்கூடையும் ஜாக்லினுக்கு சண்டை வந்திருக்கு. ஆனா தம்பின்னு ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, இந்த ஜெஃப்ரி அப்படின்ற ஒரு தருதலை. டேய் நீ எல்லாம் ஒரு ஆளாடா, நீ எல்லாம் ஒரு ஆளா? பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோலடா நீ எங்கடா இருந்திருப்ப? ஏதோ ஒரு மூலையில கஞ்சா அடிச்சுட்டு சுத்தின்னு இருப்ப. உனக்கு ஒரு வாழ்க்கையை போட்டு ஒரு பிச்சை போட்டுருக்கிற அந்த ஷோ. ஜெஃப்ரியோடைய ரிட்டர்னை நீங்க எப்படி பாக்குறீங்க? போறதுக்கு முன்னாடி இருந்த ஜெஃப்ரிக்கும் வந்த பிறகு இருந்த ஜெஃப்ரிக்கும் எவ்வளவு வித்தியாசம். மண்டகனை ஏறிடுச்சோ. அவ்வளவு திமிரு, அவ்வளவு தெனாவட்டு, உடம்புக்குள்ள அப்படி ஒரு ஆட்டிடியூடு. சிரிக்கிறாங்க ஜெஃப்ரியும் சத்யாவும். ஜாக்லின் எவிக்ட் ஆகி போறாங்க, அங்க எல்லாரும் உடஞ்சி போயிருக்கிறாங்க. ஜாக்லின் எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரை கோத்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பையன் எவிக்ட் ஆகும் போது அந்த பொண்ணு அழுதுச்சுங்க, மனசார அழுதுச்சுங்க. டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பையன் மேல உண்மையான அன்பு காட்டுற ஒரே பொண்ணு ஜாக்லின். அர்ணவ் இவன் தடவுறான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது எங்க ஜெஃப்ரி அப்படி கிடையாது எங்களுக்கு தெரியும்னு சொன்ன முதல் பொண்ணு ஜாக்லின். அந்த பொண்ணு வெளியில போகுது, கொஞ்சமாச்சும் உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரல? சிரிக்கிற எப்படி? சரி இவன் தான் சின்ன பையன் அப்படின்னா வளர்ந்த மாடு தானே சத்யா, அந்தாலும் சிரிக்கிறானுங்க. எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. வர்ஷினி, ஜெஃப்ரி எல்லாரும். எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்னடா பண்ணும்? முத்துக்குமரன் சொன்னா பாருங்க 100ல ஒரு வார்த்தை, ஜாக்லின் அந்த வீட்டுக்குள்ள பல பேருக்கு பிடிக்காது. முதல் வாரத்துல இருந்து அந்த பொண்ணை கடைசி வாரம் வரைக்கும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே பல பேர் விரும்பல, நிறைய பேர் விரும்பல. அப்படி இருந்தும் ஜாக்லின் வந்து இங்க நின்று காட்டியிருக்கா. ஜாக்லின் எல்லாருக்கிட்டையும் உண்மையா இருந்திருக்காங்க. ஜாக்லின் கிட்ட எல்லாரும் உண்மையா இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம் தான். ஆனா ஜாக்லின் எல்லாருக்கிட்டையும் உண்மையா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி 100ல ஒரு வார்த்தை. அது மஞ்சரியும் அதே தான் சொன்னாங்க.
அந்த வீட்டில் பல பேருக்கு பிடிக்காத ஒரு பர்சன்னா அது ஜாக்லின். ஈவன் சிவகுமாருக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல, வந்ததுல தான் அந்த ஆள் ஜாக்லின் மேல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கான். டாப் 5ல போயிடவே கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு அதே பழிச்சிருச்சு. ஆக மொத்தத்துல உங்களால ஒரு பொண்ணை வந்து நேர்மையா நியாயமா மக்களின் வாக்குப்படி உங்களால வெளியில் அனுப்ப முடியாதுல்ல. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணி தான் அனுப்ப முடியும். கடைசியில் நீங்க அந்த டிராஃபியை கொடுத்து அனுப்புறீங்க, அது என்னத்துக்கு யோசிச்சு பார்த்தீங்களா? மற்றவங்க எவிக்ட் ஆகும்போது இந்த பிக் பாஸ் என்ன மாதிரியான வசனம் பேசியிருக்கான். இன்னைக்கு ஜாக்லின் கிட்ட பேசினதெல்லாம் நீங்க பார்த்தீங்களா? பெருசா பேசலைங்க. அவங்களுக்கான ஒரு மொமெண்டமை கூட கிரியேட் பண்ணலங்க. இந்த வீட்டில் எதுவுமே இல்லைங்க அந்த பொண்ணுக்கு. இது வரைக்கும் 1ஆம் தேதியில் அந்த வீட்டுக்குள்ள போன முதல் நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு விளையாடி இருக்கு. அதுக்கான எந்த இடத்துலயும் ஒரு ரெகக்னேஷன் இல்லாம அந்த பொண்ணு அனுப்பியிருக்கானுங்க. இதெல்லாம் எப்படி நம்ம கடந்து போக முடியும்? ஜாக்லின் நான் பார்க்கல, அந்த இடத்துல நான் இருந்தா வேற யாராச்சும் இருந்தா நானுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே நான் மீடியாவில் எங்கன்னா ஜெயிச்சிட மாட்டோமான்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க. நாங்கன்னா பசங்க ஒரு பொண்ணா இருந்துக்கிட்டு ஒரு குடும்பத்தையே கட்டி காப்பாற்றி இவ்வளவு தூரம் வளர்ந்து நின்று இந்த ஷோல இத்தனை பேர் தான் ஜெயிக்க கூடாது அப்படின்னு வேலை செய்யும் பொழுது அதுல ஒரு பொண்ணு நின்று ஜெயிச்சு காட்டுறா அப்படின்றான். அதுல ஒரு பொண்ணு நின்று ஜெயிச்சு காட்டுறா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயங்க. ஒரு 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுல என்னடா ஆயிட போறீங்க? அப்படி இந்த பொண்ணை வெளியேற்றி என்னடா பண்ண போறீங்க? என்னென்னமோ பண்ணி அமைச்சிட்டானுங்க. அது மட்டும் நமக்கு உறுதியாவே தெரியுது. இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு விஷயம் வந்து ஜாக்லினோட மிஸ்டேக் கிடையாது. ஜாக்லினை எந்த இடத்துலையும் இதை வந்து குறைச்சு காட்டாது. இது விஜய் டிவியின் தரம் என்ன, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் தரம் என்ன, அதை நடத்தக்கூடிய அந்த நடத்துனர்களின் தரம் என்ன அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டியிருக்கு. ஜாக்லின் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். இந்த சமுதாயத்தில் ஆணாதிக்கம் அப்படின்னா என்ன, ஒரு பொண்ணு ஜெயிக்கக்கூடாதுன்னு எத்தனை பேருடைய வேலைகள் நடக்கும், ஒரு பொண்ணு எல்லாத்துலேயும் வந்து மீண்டு வந்து வெளியில் வர்றது எப்படிப்பட்ட ஒரு விஷயம், அத்தனை வெளியில் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அத்தனை அவதூறுகளையும் இந்த வீட்டுக்குள்ளே ஜாக்லின் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. கடைசியில் சொன்னாங்க பாருங்க, பசங்களால தான் முடியும் பொண்ணுங்களால முடியாதுன்னு ஒன்று இல்லவே கிடையாது. யாரும் வந்து அழுவாதீங்க, எல்லாரும் விளையாடுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அந்த பொண்ணு உடஞ்சி அழ வேண்டிய பொண்ணு அழுது தீர்த்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம வெளியில போறோம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, முன்னாடியே அழுதுட்டாங்க. ஆனா வெளியில போகும்போது எல்லார்கிட்டையும் போய் அவங்க வந்து பர்சனலா கட்டி பிடிச்சி அழாத, தைரியமா இரு, சாச்சனா கிட்ட பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணலாம், நீ வந்து எதுக்காக ஃபீல் பண்ணாதுன்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் இவங்க தைரியம் சொல்லிட்டு போறாங்க. அதுதான் ஜாக்லின். மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் ஜாக்லின் அப்படிங்கிறத இந்த சீசனில் ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த சீசன் இல்லை, எந்த சீசன் வந்தாலும் இனி எத்தனை சீசன் வந்தாலும் ஜாக்லின் மாதிரி ஒரு பெண் பிளேயர் இந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறது கிடையாது. அவங்க ஒரு ஹிஸ்ட்ரி, ஜாக்லின் ஒரு வரலாறு. இதை பார்க்குற நிறைய பேருக்கு வந்து என்னடா பிக் பாஸை பார்த்துட்டு இந்த அளவுக்கு பில்டப் போட்டுக்கிட்டு இருக்க, இந்த சமுதாயத்துக்கு இது தேவையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தேவை. ஜாக்லினை பார்த்து ஜாக்லின் மாதிரி நான் தைரியமாக இருக்கணும், எது இருந்தாலும் பார்த்துக்கலான்னு நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சமுதாயத்தில் எத்தனை பெண்கள் மீண்டும் மேலே வருவாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. இது பார்க்கும் பொழுது இது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் சமுதாயத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு பொண்ணு வெளியில் போயிடுச்சு அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டு ஒரு நாள் முழுக்க ஒரு கூட்டம் சேர்ந்து அழுவுது அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் பர்சனலாக கனெக்ட் ஆகுதுன்றதை யோசிச்சு பாருங்க. அப்படி கனெக்ட் ஆகும் பொழுது இவங்களுடைய கேரக்டர்ஸ் என்னவோ அதை அவங்க எடுத்துப்பாங்க, நல்ல நல்ல குணங்களை எடுத்துட்டு அது அவங்க வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ணி பழக ஆரம்பிப்பாங்க, மேலே வருவாங்க. ஜாக்லின் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணம், ஜாக்லின் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல். ஜாக்லின் சீசன் 8 வரலாறு. இவங்களுடைய விளையாட்டு இந்த வீட்டுக்குள்ள முடிஞ்சிருக்கலாம், இனிமே தான் அவங்களோட விளையாட்டு இந்த சமுதாயத்தில் ஆரம்பமாக போகுது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த வீக்கெண்டில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ட்ராஃபியை உடைக்காம ஜாக்லின் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ தெரியல, நம்ம எதாக இருந்தாலும் இந்த வீக்கெண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் வரும்பொழுது நமக்கு தெரிஞ்சிடும். ஜெஃப்ரி, உன் வாழ்க்கை இந்த நிகழ்ச்சியோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீ ஒரு விஷயம் பண்ணப்ப ஊர் மக்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பாங்க. நீ பண்ண அந்த கேவலமான அந்த ஒரு பிஹேவியரை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. உன்னுடைய வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டது. வளர முடியாது, உன்னால வளரவே முடியாது. ஏன் தெரியுமா? ஆணவத்தில் அழிஞ்சு போயிடுவேன்.
ஆணவம் இப்போ உன் தலை மேலே ஏறி நிற்குது. அந்த ஆணவமே உன்னை அழிச்சிடும். இதை பார்க்குற மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பல பேரும் உடஞ்சி போயிருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. நான் காலையிலேருந்து இல்லை, நேற்றுலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஜாக்லின் சொன்ன ஒரு வார்த்தையை தான் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். பார்த்துக்கலாம்.